ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது உடல் நலமா, மனநலமா, பொது நலமா? உடல் நலம். உலகத்திலேயே மகிழ்ச்சியான நாடு எது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி ஒரு நாட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. பேப்பரில் படிச்சிங்களா எந்த நாடுன்னு? உலகத்திலே மகிழ்ச்சியான நாடு பின்லாந்து. இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. பின்லாந்துங்கிற நாடு தான் உலகத்திலே மகிழ்ச்சியான நாடாம். இதுக்கு முந்தின வருஷம் நார்வே, அதுக்கு முந்தின வருஷம் ஸ்வீடன் இருந்திருக்கு. இந்த ஆண்டு பின்லாந்துங்கிற நாடு உலகத்திலே மகிழ்ச்சியான நாடு. அப்படி என்ன மகிழ்ச்சியான நாடுங்கிறதுக்கு அந்த நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கீழே அந்த காரணம்லாம் போட்டிருக்காங்க. முதல் காரணம் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? அந்த நாட்டில் கல்வியும் மருத்துவமும் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக வழங்கப்படுகிறது. கல்வி மருத்துவம் ரெண்டுமே அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படுகிறது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் கிரைட்டீரியா. ரெண்டாவது காரணம், அங்கு வெளிநாட்டவர்களுடைய பாதிப்பு, அதாவது பயமுறுத்தல்கள் எதுவுமே இல்லை. பக்கத்து நாடு நம்ம மேலே போர் தொடுத்துருமோ, அந்த நாடு ஏன் இப்படி இருக்குது, இந்த இராணுவம், இந்த பார்டர், அந்த பார்டர், அங்கே இராணுவம் அப்படின்லாம் பக்கத்து நாடுகளால் பயமுறுத்தல் எதுவும் இல்லை. மூணாவது, அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் ஜாதி, மதம், இனம் இந்த எந்த பாகுபாடும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த 3 காரணத்தினால தான். 4வது காரணம் ஒன்று போட்டிருக்காங்க, நகைச்சுவை உணர்வு அதிகம் உள்ள மக்கள் பின்லாந்து மக்கள். இந்த 4 இருக்கிறதுனால தான் அந்த நாடு உலகத்திலே மகிழ்ச்சியான நாடு. இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது தெரியுமா? இந்தியா 75வது இடத்துல இருக்கு. பரவாயில்ல, 75வது இடத்துலையாவது இருக்கேன்னு நான் சந்தோஷப்படுறேன். நம்ம இந்தியா ஏன் 75வது இடத்துல இருக்குன்றதுக்கு காரணம் நீங்களாம் யோசனை பண்ணி பாருங்கள், என்னவா இருக்கும். இந்த முதல்ல ஒன்று டிக்கெட் சேனல, கல்வி மருத்துவம் அனைத்து மக்களுக்கும் இலவசம். நம்ம நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. 2வது, பக்கத்து நாடுகளால் எந்த அச்சுறுத்தலும் இல்லை. அப்படி வாழ முடியுதா? டெய்லி பேப்பரில் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, சீன எல்லையில், பாகிஸ்தான் எல்லையில் தீவிரவாதிகளுடன் இராணுவம் போர் புரிந்து படை வீரர்கள் இத்தனை பேர் சாவு, தீவிரவாதிகள், இந்த லிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியா 75வது இடத்துல இருக்குது. பாகிஸ்தான் எத்தனை இடத்துல இருக்குது தெரியுமா? 25வது இடத்துல இருக்குது பாகிஸ்தானை விட இப்போ நம்ம 50 இடம் கீழே தள்ளி இருக்கோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் என்னன்னா, நகைச்சுவை உணர்வு, சிரிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் நம்ம ஆளுக படுறேன். காலையில் கிளம்புனதுலேருந்து இன்றைக்கி எத்தனை தடவை சிரித்தோம்னு யாராவது யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி காலையிலேருந்து இந்த அரங்கத்துக்கு வரக்குள்ளே எத்தனை தடவை சிரிச்சிங்கன்னு கணக்கு போட்டு பாருங்கள். சில பேர் 5 நாள் 6 நாள்லாம் சிரிக்காமல் ஓட்டியிருக்கேன். ஏன் எங்கே சிரிக்கிறது? பொழப்பே சிரித்த பொழப்பாக இருக்குது. அப்புறம் நம்ம போய் எங்கே போய் சிரிக்கிறது? ஏப்பா நீ, நான் எங்கேயா போய் சிரிக்கிறது? ஏதோ லியோனி மாதிரி யாராவது ஒரு நிகழ்ச்சியை பார்த்தா கொஞ்சம் நேரம் சிரிப்பான். வடிவேலு மாதிரி ஏதாவது படங்களில் காமெடியை பார்த்தா சிரிப்பான். வேறு எந்த நேரத்தில் சிரிக்க சொல்கிற? வீட்டில் இருக்கிற புடுங்கல்ல எவனாவது சிரிக்கவா முடியும்? என் மனைவியோட முகத்தை பார்த்தாலே எவனாவது சிரிக்கணும்னு நினப்பானாங்கிறேன். ஏயான்னு கேட்டால் அதுக்கு மேலே ரொம்ப கொடுமையாக முகத்தை வச்சுருக்கு. பிள்ளைகளை பார்த்தா அவங்க அதுக்கு மேலே எப்போ பார்த்தாலும் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கேன். எப்போ பைக் வாங்கி தரேன், நீ எப்போ வாங்கி தர்றேன்? டேய், எனக்கே பைக் இல்லைடா, அப்புறம் உனக்கு எங்கடா நான் போய் வாங்கி தர்றேன் அப்படின்னு. இந்த நிலைமையில் நான் எப்படியா சிரிக்கிறது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கான். அதனால் இந்தியா இன்னைக்கு 75வது இடத்துல இருக்குது மகிழ்ச்சியான நாடுகளுடைய பட்டியலில். ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது உடல் நலமா, மனநலமா, பொது நலமா? மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்வும் தருவது மனநலம் மட்டுமே. மனம் அமைதியாக இல்லாவிட்டால் எந்த செயலும் முழுமையாக செய்ய முடியாது. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தவறாகவே முடிந்துவிடும். மன நிம்மதியின்மையால் உறக்கம் வராது. இது உறக்கத்தை கெடுப்பதோடு உடல் நலத்தையும் கெடுக்கும். ஆதலால் பலர் தூக்க மாத்திரை போட்டுக்கொண்டு உறங்குகிறார்கள். மன நிம்மதியின்மையால் புகை, மது அருந்துதல் என்ற தவறான பழக்கத்தினால் பல குடும்பங்கள் அழிகின்றன. மது அருந்திவிட்டு
வாகனம் ஓட்டி யமனிடம் மரணத்தை முன்பதிவு செய்கிறார்கள். மனம் அமைதியாக இல்லாதவர்கள் மனம் விட்டு சிரிக்கவும் முடியாது. ஒருவன் தனது எண்ணங்களால், பேச்சால், செயல்பாடுகளால் தன் மன அமைதியை இழந்து விடுகிறான். ஐயா, மனம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் புகழுக்கும் மிகழுக்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பதால் மனம் என்பதை கட்டுப்படுத்தினாலே போதும் ஐயா. ஐயா, மனநலனா என்ன? சமூகத்தில் வாழும் ஒருவர் தனது பலங்களையும் பலவீனங்களையும் கண்டு தனது வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களையும் அறிந்து தனக்கும் தன்னை சார்ந்திருப்பவர்களுக்கும் எந்த விதத்திலும் பாதிப்புகள் ஏற்படாதவாறு தனது வாழ்க்கைக்கான முடிவுகளை தானே பெற்று முழுமையான மன ஆரோக்கியத்துடன் வாழ்வதே மனநலமாகும். ஐயா, ஒரு உதாரணத்துக்கு வீடு கட்ட அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி மனிதனுக்கு மனநலம் முக்கியம். அதுதான் அவனுக்கு அஸ்திவாரமும் கூட. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக் இப்படின்லாம் இருக்கக்கூடாது. பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போதான் ஒரு வீடை உறுதியாக நிற்கும். பாப்பா, உனக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. மனசே சரியில்லாதவனை போய் பொதுநலம் செய்டான்னா, மனசே சரியில்லை போப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றான். பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்து பேஸ்மெண்ட் வீக்காக இருந்து என்ன பிரயோஜனம்? கேளுப்பா 4 கேள்வி நறுக்குன்னு. மனநலம் உடல்நலத்தை போல முக்கியமானதே. உடலும் மனமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டவை. உடலுக்கு ஏதாவது ஏற்பட்டால் அது மனதை பாதிக்கும். உதாரணமாக, நமக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் அது மனதை பாதிக்கும். ஐயா, உலக சுகாதார நிறுவனம் அக்டோபர் 10ஆம் தேதியை உலக மனநல தினம் என அறிவித்துள்ளது. ஐயா, மனநலத்தின் முக்கியத்துவம் பற்றியும் மனநல பணியாளர்கள் பற்றியும் அனைவருக்கும் தெரியப்படுத்துவதே இந்நாள் கொண்டாடப்படுவதன் முக்கிய குறிக்கோளாகும். ஐயா, இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. இதில் இன்பத்தை மட்டும் எதிர்கொள்ளாமல் துன்பம் வரும்போதும் துவண்டு விடாமல் துணிந்து மன உறுதியோடும் மன நிம்மதியோடும் செயல்பட வேண்டும். ஐயா, வீட்டில் மகிழ்ச்சியாக இல்லாதவர்கள் தொழில் செய்யும் இடத்திலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எல்லோரும் இழந்த நிம்மதியை மீண்டும் தேடி அலைகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஐயா, நான் படித்ததில் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சீடர் வந்து குரு கிட்ட கேட்டாராம், குருவே, என்னோட வாழ்க்கையில நிம்மதி மகிழ்ச்சி எதுவுமே இல்லைன்னு கேட்டாராம். அதுக்கு குரு உடனே தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் சொன்னாராம், இங்கே பறந்துட்டு இருக்கிற நிறையா பட்டாம்பூச்சியில் ஒரு பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாராம். சரின்னு சீடரும் பிடிக்க போனாராம். துரத்தி பிடிச்சாராம். பிடிக்கவே முடியலையாம். சோர்ந்து போய் வந்து குரு கிட்ட சொன்னாராம், குருவே, என்னை மன்னிச்சிருங்க, நான் துரத்தி பிடிச்ச என்னால் ஒரு பட்டாம்பூச்சி கூட பிடிக்க முடியல, மன்னிச்சிருங்கன்னு சொன்னாராம். அதுக்கு குரு சொன்னாராம், சரி பரவாயில்லப்பா விட்டுரு, நம்ம தோட்டத்தின் அழகையாவது ரசிக்கலான்னு தோட்டத்தின் நடுவே போய் நின்னாங்களாம். அப்போ தோட்டத்தின் அழகை ரசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி தானாக வந்து சீடரோட கையில் உக்காந்துச்சான். அப்போ சீடருக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். உடனே குரு கிட்ட சொன்னாராம், குருவே, இங்கே பாருங்க, நான் துரத்தி பட்டாம்பூச்சியை பிடிக்கும் போது என்னால் பிடிக்க முடியல. இப்போ நாம் தோட்டத்தின் அழகை ரசிச்சுட்டு இருக்கும் போது பட்டாம்பூச்சியை தானா வந்து என் கையில் உட்காந்துருச்சு. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாராம். அதுக்கு குரு சிரிச்சுட்டே சொன்னாராம், இதுதான்ப்பா வாழ்க்கை. வாழ்க்கை என்பது துரத்தி பிடிப்பதல்ல, நிம்மதியா மகிழ்ச்சியா அமைதியா ரசிப்பதுதான் வாழ்க்கைன்னு சொன்னாராம் குரு. கட்டடத்திற்கு நல்ல அஸ்திவாரம் போல், கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் போல், வண்டிக்கு அச்சாணி போல், மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவ பெரிதும் உடல் நலம் மட்டும்தான் சார். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிறது ஔவையினோட அமுத மொழி சார். சமையல் சரியில்லைன்னா ஒரு நாள் துன்பம், அறுவடை சரியில்லைன்னா 4 மாத துன்பம், படிப்பு சரியில்லைன்னா 1 வருட துன்பம், ஆனா உடம்பு சரியில்லைன்னா ஆயுள் முழுக்க துன்பம் சார். அம்மா, நீ பேசுகிறத விட உன் ஆக்சன் தாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா, பேச்சாளர்களுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். பேசும் பொழுது நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல கருத்து சொன்னாலும்
அந்த பாடி லாங்குவேஜை நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்வளவு சாதாரண பேச்சை கூட அழகாக ரீச் பண்ணிடலாம். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான சித்தர்கள் அன்றைக்கு உடம்ப பற்றி சொல்லி வச்சாங்க சார். பின்னால் வந்த மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னாரு, காயமே இது மெய்யடா, இதில் கண்ணும் கருத்தும் வெய்யடா அப்படின்னு உடம்பின் மேன்மை அக்கறையோடு அவர் விளக்குனாரு சார். திருமூலரும் தனது திருமந்திரத்திலேயே உடம்பினை முன்னும் இருக்கென்று இருக்கிறேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஒம்புகின்றேன் அப்படின்னு உடம்பினோட முக்கியத்துவத்தை பாடல் மூலம் அவர் விளக்குனாரு சார். இந்தியாவின் தலைச்சிறந்த பொறியியல் மேதை அப்படின்னா யாரு? நம்ம விஸ்வேஸ்வராயா. அவரு 103 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. 100 ஆண்டு சந்தோஷமா வாழ அவரு சொல்லு சில வழிமுறைகள்: அளவோடு சாப்பிடு, எப்போதும் மகிழ்ச்சியாயிரு, மனசாட்சிக்கு விரோதமான செயலை செய்யாதே, நாள்தோறும் குறித்த நேரத்தில் தூங்க செல், கடன்கள் வாங்காமல் வருமானத்திற்குள் வாழ்க்கையை நடத்து, சம்பாதிக்கும் போதே சேமி, கவலை ஏற்படும் வரை வேலை செய், ஒரு குறிக்கோளை நோக்கி வாழ்க்கையை நடத்து அப்படின்னு சொன்னாரு சார். சார், உணவுல கவனம் அக்கறையும் அன்று இருந்தது சார். எப்போதும் சொல்லுவாங்க, பசி எடுத்த பின் கையை வாய்க்குள் கொண்டு போறவனும் பசி அடங்குவதற்குள் கையை வாய் விட்டு எடுப்பவனும் என்றைக்கு நோய் வாய்ப்பட மாட்டா சார். எப்போது முதியவர்கள் சொல்லுவாங்க, அரை வயிறு உணவாலும் கால் வயிறு தண்ணீராலும் கால் வயிறு காலியாம வச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சார். சார், இந்த உடல் அமைப்பை ஒரு அமைச்சரை வைக்கும் ஒப்பாக சொல்லுவாங்க சார். அதுல இந்த மூளை முதல் அமைச்சர், இந்த தலை கல்வி அமைச்சர், இந்த 2 கண்ணு இருக்குங்களே சார், இந்த 2 கண்ணு அது சட்ட அமைச்சர் சார், இந்த 2 காது தகவல் நுட்பத்துறை அமைச்சர் சார், இந்த மூக்கு சுகாதார நுட்பத்துறை அமைச்சர் சார், இந்த பல்லு மனவள நுட்பத்துறை அமைச்சர் சார், இந்த 2 கைகள் தொழில்துறை அமைச்சர் சார், இந்த இதயம் நிதித்துறை அமைச்சர் சார், இந்த வயிறு உணவுத்துறை அமைச்சர் சார், இந்த 2 கால்கள் போக்குவரத்து துறை அமைச்சர் சார், உடம்பு முழுது ஒட்டிருக்கிற இந்த தோல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சார். ஐயா, உடல் நலத்தை பற்றி பேசுகிறப்ப தம்பி ரொம்ப அருமையாக சொன்னார். உடம்பு நல்லா இருந்தால் தான் பிளட் டொனேஷனே பண்ண முடியும். ஒத்துக்கிறேன், எனக்கெல்லாம் 4 பேர் ரத்தம் கொடுக்குற மாதிரி நான் இருக்கேன். நான் போய் யாருக்கு ரத்தம் கொடுக்க முடியாது. ஆனால் என்னால் முடியலைனாலும் இன்னைக்கு ஃபேஸ்புக் குரூப் மூலியமாகவும் வாட்ஸ்அப் குரூப் மூலியமாகவும் என்னுடைய இளைஞர்கள் அந்த செய்தியை அடுத்த நொடியே வந்து பரப்பி ஏதோ ஒரு மூலையிலேருந்து அந்த ரத்தத்தை அடுத்த நிமிஷமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க எங்கள் பொதுநலம். நதியை போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும், வானம் போலே பிறருக்காக அழுதிட வேண்டும், வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. ஐயா, என்னை போல உள்ளவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து என்னையும், அதாவது என்னை போல உள்ளவங்களையும் ஒரு இளம் பேச்சாளராக உருவாக்கணும்னு பொதுநலத்தோடு இந்த சேவையை செய்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த பொதுநலம் தாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருதுன்னு சொல்லி பேச வந்திருக்கேங்க. அந்த பாட்டில் பொதுநலத்துக்கு இன்னொரு வரி இருக்குமா, அருமையான வரி: காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் விரிந்து கிடக்குது, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே என்றும், பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா, அதனால காற்றும் நீரும் வானும் நிலவும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் விரிந்து கிடக்குதுன்னு என்ன அழகான வார்த்தை. அதுல இப்ப நீர் பொதுவுல இல்லைங்க, அதை மறைச்சு வச்சுக்கிட்டு தான் கொடுக்க மாட்டான்னு வாக்கியா தகராறு பண்றாங்க. உனக்கிட்ட போய் நான் தெரியாம பேசிட்டேனே. இந்த மாவட்டத்துக்கார பிள்ளை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க.
நான் பாட்டுக்கு ஃபீலிங்கில் பாடிட்டேன். வானும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்கு, எங்கய்யா நீர் பொதுவாக இருக்கு, வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. என்ன அழகான ஒரு வேதனையை எளிமையாக சொல்லிடுச்சு. உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிக்கிறேன், நான் பிரிது மொழிதல் அணியில பேசுவேன். அதனால இந்த பிள்ளை அரசியல் பேசுதுன்னு நினைக்கக்கூடாது. நான் அவசியத்தை மட்டும்தான் பேச வந்திருக்கேன். ஒரு சின்ன கவிதை வரிகளையா. ஆசை ஆசை அவர் மீது ஆசை, ஒவ்வொரு நாளும் எனக்குள் ஒலிக்கும் இந்த ஓசை, ஒவ்வொரு நாளும் எனக்குள் ஒலிக்கும் இந்த ஓசை, வீர மரவர்தம் கைகளில் வெற்றி வேளாய் மாறிட ஆசை, உன் விரல்களில் ஒன்றாய் திகழும் எழுது கோளாய் மாறிட ஆசை, உன் விரல்களில் ஒன்றாய் திகழும் எழுது கோளாய் மாறிட ஆசை, சூரிய பூவினில் தேனை எடுத்திடும் வண்டாய் மாறிட ஆசை, உன் தோளில் கிடந்து மகிழும் மஞ்சள் துண்டாய் மாறிட ஆசை, உன் தோளில் கிடந்து மகிழும் மஞ்சள் துண்டாய் மாறிட ஆசை. ஐயா, இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பத்தி பேசுறேங்கிறது. நீ யாரை பத்தி பேசணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உலக தமிழர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், கலைஞர் போல் யார் என்று பார் சொல்ல வேண்டும். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், கலைஞர் போல் யார் என்று பார் சொல்ல வேண்டும். ஐயா, லைஃப்ல எனக்கு மிகப்பெரிய ஆசை ஒன்று இருக்குங்க ஐயா. என்ன தெரியுங்களா? என்னுடைய வாழ்நாள்ல, அதாவது என் உயிர் போறதுக்கு முன்னாடி என்னன்னைக்குமே அரசியல் வாழ்க்கையாகட்டும், பொது வாழ்க்கையாகட்டும், கோமான்கள் முதல் சீமான்கள் வரை எந்த ஊரு வந்து பாருன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா நம்ம முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா. அவங்க திரு பாதங்களை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆசைங்க ஐயா. ஏன் தெரியுங்களா? பொறுப்புல இருந்தும் பொறுப்பு இல்லாம நடக்கிறவன் சுயநலவாதி, பொறுப்புல இல்லைனாலும் பொறுப்பா நடக்கிறவன் தாங்க ஐயா பொதுநலவாதி. நான் மனநலத்தோட மனநலம் தான் மகிழ்ச்சியை தரும்னு பேச வந்திருக்கேன். ஒன்றும் இல்லைங்க ஐயா, ஒருத்தருக்கு நீ மட்டும்தான் மனநலத்தோட இருக்க. நாங்கள்லாம் என்ன கீழ்பாக்கம் ஆஸ்பத்திரியில் இருந்தால் எங்களை லாரியில் ஏற்றிட்டு வந்திருக்காங்க. என்னப்பா இப்படி சொல்கிற? ஐயா, நான் ஏன் அதை சொன்னேன்னா, இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க ஐயா. இது புரிஞ்சும் கூட ஏங்க ஐயா அவங்க உடல் நலம் பொது நலம்னு பேச வந்தாங்க? ஐயா, ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு 40 வயசு ஆகட்டுமே, வராத நோய் கூட வந்துடும், பேரே தெரியாத நோய் கூட வந்துடும், அவர் படுத்த படுக்கையா ஆயிடுவார். உனக்கு கை காலே சரியில்லை, நீ எப்படி போய் 4 பேருக்கு உதவி பண்ணுவ? அப்போ ஒருவன் தன் வாழ்வில் படுத்த படுக்கையானாலும் கூட அவன் இறுதி மூச்சு இருக்கும் வரை அவனுக்கு உற்ற துணையாக நிற்பது அவனுடைய மனம் தானுங்க. அவனுடைய மனம் அவனுக்கு நிம்மதியை தராதா? ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை வருதுன்னா அது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் ஐயா. ஆனா அந்த குழந்தைய பிரசவிக்கும் போது அந்த தாய்க்கு இருக்கிற மன வலிமையை விட வாங்க நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அந்த பிரசவ வேதனையில துடிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த தாய்க்கு அந்த மருத்துவர் சொல்லுவாங்க, டென்ஷன் ஆயிடாதீங்க, மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோங்கன்னு தானுங்க சொல்லுவாங்க. அவளுடைய உடலே அவளை கைவிட்ட போதும் கூட தன் குழந்தையை இந்த உலகத்திற்கு நல்லபடியாக ஈன்று கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தைரியத்தில் தானங்க அந்த குழந்தைய பிரசவிக்கிறா. ஐயா, என்னமோ சொன்னாங்க, ரத்த தானம் செய்யறது பொதுநலம் தான், நான் ஒத்துக்கிறேன். அங்க போய் படுத்தா முதல்ல உங்க பிபியை தான் பார்ப்பான், லோவா இருக்கா ஹையா இருக்கான்னு. கம்மியாவோ அதிகமாவோ இருந்துச்சுன்னா விரட்டி விரட்டி அடிப்பான். அப்போ ஒரு பொதுநலம் செய்வதற்கு கூட உங்க மனம் தெளிவாக இருந்தால் தானங்க ஐயா செய்ய முடியுது. ஐயா, ஒரு சின்ன கதை சொல்றீங்களா? ஒரு ராஜாவுடைய படையில 1000 பேர் இருந்தாங்களாம். அவருக்கு எதிராக போட்டி போடுற படையில 2000 பேர் இருந்தாங்களாம். படை தளபதி வந்து சொல்றாரு, நம்ம படையில வந்து 1000 பேர் தான் இருக்கான், நமக்கு எதிராக போட்டி போடுறதுல 2000 பேர் இருக்கான், நம்ம எப்படி இருந்தாலும் தோத்துருவோன்னு என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியாம ராஜா கிட்ட போய் சொன்னோன்னே ராஜா சொன்னாரு, வேணும்னா பூவா தலையா போட்டு பார்க்கலாம், அப்போ பூ விழுந்தா நம்ம எப்படினாலும் தோத்துருவோம், தலை விழுந்துச்சுன்னா நம்ம என்னாலும் ஜெயிச்சிருவோன்னு அந்த பகடையை உருட்டி போடுறாங்க. தலை விழுந்துருது, அவங்களும் போருக்கு போறாங்க, போருக்கு போய் ஜெயிச்சிட்டாங்க. கடைசியில வந்து பார்த்தா 2 பக்கமே தலைன்னு எழுதி போட்டானே அந்த ராஜா. ஒரு படை வீரர்களுக்கு அந்த மனதில் தைரியத்தை வர வைத்து விட்டால் போதும், எத்தனை பேர் நமக்கு எதிராக நின்னாலும் கூட ஜெயிச்சு விடலாம்னு சொன்னது அவனுடைய மனம் தானே ஐயா. அந்த காலத்துலலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, துறவிகள்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க, ஆயுள் நீண்ட கால ஆயுளோட நல்லா வாழ்ந்தாங்க. அதுக்கு காரணம் வேணும்னா நம்ம சொல்லிக்கலாம், அவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிக்கலாம். ஆனா நல்லா பார்த்தா அவங்களுக்கு என்ன காரணம்?
அவர்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தியது தானேங்க காரணம். இவ்வளோ ஏங்க நான் என்ன சொல்றேன், பேச்சு வந்த நாள்ல இருந்து இல்லாத வாய்ப்பை கூட ஏற்படுத்திக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க இது வரைக்கும் நான் வெற்றியை பார்த்ததே இல்லை. நான் மட்டும் இது வரைக்கும் வெற்றியே பார்க்கலன்னு முடங்கி போயிருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய மேடையில என்னால நின்று இருக்க முடியுமாங்க?